நெல்லையில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் எம்பிக்களுடன் இணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போராட்டம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள். தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடியின் வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இந்த காக்ரோச் ஜனதா கட்சியை சார்ந்த மாணவர்கள் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் மீது நேற்றைய தினம் டெல்லி காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அவர் நாடாளுமன்றத்திற்குள்ளேயும் இது சம்பந்தமான விஷயங்களை குரல் எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வெளியிலும் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது தனது கண்டன குரல்களை பதிவு செய்திருந்தார். தற்பொழுது அவர் களத்திலேயே நேரடியாக குதித்து டெல்லியில் இருக்கக்கூடிய செவனார்சியார் என்று சொல்லப்படக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை தான் தற்பொழுது ராகுல் காந்தி முன்னெடுக்க இருக்கின்றார். இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவர் தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். அவருடன் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் உடன் செல்கின்றார்கள். டெல்லியின் பல்வேறு முக்கிய சாலைகளும் இதனால் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. மழை வேறு பெய்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது ராகுல் காந்தி இந்த ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கின்றார். அவர் விரைவிலேயே கைது செய்யப்படுவார் என்ற தகவல்களும் தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றம் இரண்டு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பிரச்சனை பெரிய அளவில் வெடித்திருக்கிறது, மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கிறது என்பதை தான் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. காலையில் மாநிலங்களவைக்குள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த விவகாரத்தை எழுப்ப முற்பட்ட பொழுது அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதேதான் நிலைமையாக இருந்தது. தற்பொழுது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்குள் போராடுவதை விட வெளியில் இறங்கி போராடுவோம் என்று சொல்லி தற்பொழுது பிரதமரது வீட்டை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்.